welcome to my Tamil King channel. நம்ம சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீ ரிசல்ட் பார்த்துப்பீங்க. இன்னைக்கு ஃபுல் பண்ணி எக்ஸெப்ட் பண்ணேன், பட் வரல. 690 அடிச்சிருக்காங்க இல்லையா? ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். 773 அந்த ஓப்பன் 7 அண்ட் B7 ரெண்டே எடுத்துக்கொண்டு போய் சீல வச்சுட்டு 087 சொல்லிட்டு வச்சாங்க இல்லையா? அதோட அதே மாதிரி இன்னையோட ஓப்பன் போர்டில் உள்ள 0 எடுத்தா அப்படியே சி போர்டில் 0 சொல்லிட்டு வச்சுட்டாங்க. இந்த ஒரு விஷயத்த நான் நோட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி இந்த சி போர்ட் 0 கூட எடுத்து கொடுத்துருந்துருப்பேன். பட் போர்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆக்சுவலி 0 கேம்ல இருக்கு சொல்லி தெரிஞ்சுது, அதனால பிக்கு மட்டும் இன்க்ளூட் பண்ணி வச்சிருந்தேன், அவ்வளோதான். அண்ட் 9, 6 ரெண்டுமே கேம்ல இருக்குல்ல. 6 பொறுத்தல ஓகே தான், இம்பார்ட்டன்ட் நம்பர். பிகாஸ் நமக்கு ரெகுலர் ஷோட்ல ஒரு 4 days பிஃபோர் ஆஃப்டர் கேம் ரெஃப்ளெக்ஷன் மேட்சஸ், அதனால 6 சூஸ் பண்ணேன். 9 வந்து ஆப்வியஸ்லி இம்பார்ட்டன்ட் நம்பர். ஆல்போலி 9 தான் சூஸ் பண்ணிப்பேன். உங்களுக்கு எதுக்காக நான் பிக்கு ஏன் இந்த சிக்கு சூஸ் பண்ண சிக்கு இம்பார்ட்டன்ட் வச்சிருந்தேன், பட் பிக்கு நான் 9 இன்க்ளூட் பண்ணல. நான் ஏன் பண்ணல அப்படின்னா ஆல்போல் வச்சிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்க்ளூட் பண்ணல. பிகாஸ் 9 வந்து இம்பார்ட்டன்ட் நம்பர் தான். இதுல பார்த்தா 7, 8 வந்திருக்கு இல்லையா? கண்டினியூவா வரக்கூடிய பி போர்ட் ரிசல்ட்ஸ் ரெகுலர் ஷோல செக் பண்ணி பார்த்தோம்னா 7, 8 வந்திருக்கு. கண்டினியூ படி 9 வரைக்கும் பாசிட்டிவ்ஸ் இருக்குதான். அதனால 9 ஓகே தான் தோணுச்சு. பட் இருந்தாலும் ஆல்போல் வைக்கிறதுனால சரி ஓகேன்னு விட்டேன். ரொம்ப கான்ஃபிடன்ஸா பில வச்சு அனலைன் பண்ணி கொடுத்துருந்துருப்பேன். சரி ஓகே ஆல்போல் வச்சிடும் அப்படின்னு சொல்லி விட்டுடா. இனிமே ஆல்போல் 9 பாஸ் ஆகிதான். பட் என்ன டிக் பண்ணி கொடுத்த இடங்கள்ல இன்னும் 2 இடம் பாஸ் ஆகி ஒரு ஃபுல் வினிங்கோ இல்லைன்னா டபுள் டிஜிட்டோ பாஸ் ஆச்சு நல்லா இருந்திருக்கும். 96 அப்படியே ரிவர்ஸ்ல 69 சொல்லிட்டு எப்படி போச்சு. ஸோ 960 ரிசல்ட்னா கூட நல்லா தான் இருந்திருக்கும். ஸோ 960, 690 இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே நான் கமெண்ட் செக்ஷன் ரீட் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி சம்டைம்ஸ் நமக்கு இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா? அதுதான், வேற ஒன்றும் இல்லை. சரி ஓகே, இன்னையோட ஃபுல் வினிங் நம்ம கொடுத்துதான் இருந்திருக்கணும், பட் மிஸ் பண்ணிட்டோம். பார்ப்போம் பெட் லக் டுமாரோ. 960 கஸ்டமர் ரிசல்ட், சாரி 690. இப்போவும் நான் அந்த மாற்றி மாற்றி சொல்லுவேன் இல்லைங்களா? அதுதான் 690 அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ரிசல்ட்லாம் இல்லை. 609 அந்த 09 அப்படியே போர்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. 6 கரெக்டாக பாஸ் ஆச்சு. B0 சிக்கும் C9 பிக்கு அந்த மாதிரி உல்டாவா சேஞ்ச் ஆயிடுச்சு. சேஞ்ச் ஆகாம இருந்தால் நல்லா இருந்திருக்கும். 09 அதிகபட்சமாக மேட்ச் பண்ணிக்குவாங்க. 6 வந்து செப்பரேட் மேட்ச் மட்டும் கொடுத்துருக்கோம். சரி ஓகே பார்ப்போம். இன்னைக்கு ரொம்ப சூப்பர் டூப்பர் சொல்ல முடியாது. டிக் பண்ணி கொடுத்த இடங்கள்ல ஒரு இடம் பாஸ் இருக்கு. ABBCC வந்து 96 ரிவர்ஸ்ல போயிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி சொல்ற அளவுக்கு ரொம்ப சூப்பர் டூப்பர் கிடையாது. ஓப்பன் போர்ட் பாஸ் இருக்கு, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் நான் ஓப்பன் போர்டு தான் டிக் பண்ணேன். அதுக்கப்புறம் அதை அழிச்சிட்டு சி போர்ட் சொன்னேன். பிகாஸ் சி போர்டு 4 நம்பர் வச்சுக்கோங்க இல்லையா? அதனால சரி ஓகே. இன்னைக்கு FF12 நல்ல செலக்ட் பண்ணேன், பட் கிடைக்கல. SS12 சூப்பராக ரிசல்ட் வந்துருந்துச்சு. ரொம்ப மைன்யூட்டா ஜஸ்ட் அந்த மாதிரி போச்சு. ஸோ பார்க்கலாம். FFல ரொம்ப ஃபேவர் வரல அப்படிங்கிறதுக்காக வியாழக்கிழமை கருணியா பிளேஸ் ட்ரால நல்ல ஒரு ரிசல்ட் ஃபேவரான ரிசல்ட் சொல்லி நம்பிக்கை பார்ப்போம். அந்த வகையில் இப்போ பேட்டர்ன் செக் பண்ணி பார்த்துலாம். பேட்டர்ன் யாரும் எப்படி எப்படி வினிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஓகேவா? இப்போ பேட்டர்ன்ல நம்ம எப்படி வினிங் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துலாம். என்னந்தெல்லாம் இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஆல்போல் 2 7 கொடுத்துருந்தேன். கால்குலேஷன் பண்ணி சிங்கிள் கால்குலேஷன் கிடைச்சதா. இது வரைக்கும் ஒரு 11 டைமா இந்த மாதிரி காம்பினேஷன் அடிச்சிருக்காங்க. 088 0 0 அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி பார்க்குற டைம்ல நமக்கு 10 டைம் பாஸ் ஆயிருக்கு. ஒரு டைம் தான் ஃபெயில் ஆயிருக்கு. இந்த டைம் பாஸ் ஆகும் நினைச்சேன், பட் 2-7 கேம்ல வரவே இல்லை. சரி ஓகே, கால்குலேஷன் ஃபிளாப் ஆயிடுச்சு. மற்றபடி அடுத்தது கான்செப்ட் 09 வச்சிருக்கேன். அது அப்படியே ரிவர்சல் 9 போச்சு. ஆக்சுவலி 079 பாருங்க, சிங்கிள் நம்பர் தான் ஸ்டோர் பண்ணி கொடுத்தது. அதுக்கு பாக்ஸ் நான் கொடுத்துருந்துக்கலாம் தான், இதுக்கும் பாக்ஸ் கொடுத்துருந்துக்கலாம் தான். பட் இந்த 079 இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருந்துக்கலாம். ஆக்சுவலி அடுத்த ரிசல்ட் கொஞ்சம் படி தானே யோசிச்சு 99 08க்கு அடுத்து அடிச்சிருக்காங்க. அது மாதிரி 87க்கு தொடர்ந்து 089 அடிச்சிருக்காங்க. நான் என்ன நினைச்சேன், 99க்கும் 89க்கும் இடையில இன்பிட்வீன் நம்பர் 079 தான் இன்பிட்வீன் நம்பர். அதனால அது கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் அது மட்டும் வச்சிருந்தேன். நான் எக்ஸ்ட்ரா இன்னொரு நம்பர் சேர்த்து 069 சேர்த்து அந்த 2 நம்பருக்கு பாக்ஸ் கொடுத்துருந்தா என்னோட ஃபுல் வினிங் ஈஸியாக படிச்சுருந்தேன். ஆக்சுவலி இந்த மாதிரி தான் நமக்கு ஃபுல் வினிங் ரொம்ப மைன்யூட்டா மிஸ் ஆகி போகுது. ஜஸ்ட் பிஃபோர் டேலையும் பார்த்தீங்கன்னா 071 74 அடிச்சிருக்காங்க. அது மாதிரி 75 075 இதை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டாலும் 078 அடுத்து போகணும். 71க்கு அப்புறம் 72 73 விட்டுட்டு 74. அது மாதிரி 75க்கு அப்புறம் 76 77 விட்டுட்டு 078க்கான பாக்ஸை கொடுத்துருந்துருக்கலாம். பட் அதையும் நான் மைனூட்டா மிஸ் பண்ணிட்டேன். 087 ரிசல்ட்டுக்கும் அதே மாதிரி தான் இன்னைக்கும் கேர்லெஸ்ஸாக மிஸ் ஆயிடுச்சு. 076 சேர்த்துக்கும் 960 I mean 0 79 இருக்கு இல்லையா? 69 சேர்த்து பாக்ஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஈஸியாக வாங்கிக்கலாம். பட் மிஸ் பண்ணிட்டேன். சரி ஓகே பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா யோசிச்சு அந்த இடையில வந்து சேர்த்து எடுத்து பாக்ஸ் போடணும் அப்படின்னு நல்லா இருக்கும். அப்படிதான் கொடுக்கணும் போல, பட் நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். சரி ஓகே, 990 698 ரெண்டுமே ஜெஸ்ஸஸ்ல போயிருக்கு பாருங்க, 30 டிஜிட்டுக்கா.
இதில் லாங் போர்ட் 0 ஜஸ்மிஸில் போயிருக்கு, இதில் ஓப்பன் போர்ட் 6 ஜஸ்மிஸில் போயிருக்கு. ஸோ ஜஸ்மிஸ் ஆகாமல் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும், ஃபுல் வினிங் கிடச்சா ஹாப்பியாக தான் இருந்திருக்கலாம். சரி ஓகே பார்ப்போம், பேட்டர்ன் வைஸ் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்கணும், கிடைச்சா நல்லா தான் இருக்கும் பார்ப்போம். ஸோ அந்த பேட்டர்ன் வீடியோ பாருங்கள், அதுலேயும் நிறைய நல்ல ரிசல்ட் நல்ல டிசைன்ஸ் ரெகுலராக கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு மந்த்தில் உள்ள ஃபுல் லாஸையும் ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கலாம், அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் பேட்டர்னில் கொடுத்துட்ருக்கேன். சரி ஓகே, இன்னைக்கு எஃப்எஃப்டா ரொம்ப சூப்பர் டூப்பர் இல்லை, பட் நாளைக்கு காரணியா பிளஸ்டா மேக்ஸிமம் நமக்கு ஃபேவராக தான் உங்களுக்கு ஒரு சின்ன ஹோப் இருக்கு பார்ப்போம். ஸோ நாளைக்கான கணிப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸில் யாரும் எப்படி வினிங் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்டோரில் கேரளா கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் இருக்கிறதுல நிறைய பேஜஸ் இருக்குது, அதை அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் என்னென்ன பேஜஸ் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு எல்லாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேரளா கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இல்லை அப்டேட் கொடுத்துருப்பாங்க, அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அதில் போடக்கூடிய நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அண்ட் இதை அப்டேட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும், இதில் ரிசல்ட் அட் டைமில் அப்டேட் பண்ணிடுவாங்க. அந்த சார்ட்டை பொறுத்தலாம் இயர்லி வீக்லி பெண்டிங் எல்லா சார்ட்டும் வந்துடும். கெஸிங் மேக் பண்ணுறதுக்கு சார்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ சார்ட்டெல்லாம் பார்த்து நீங்கள் ஈஸியாக கெஸிங் மேக் பண்ணிக்கலாம். அண்ட் ஏபிசி போர்ட் கெஸிங், ஆல் போர்டு, ஏபிபிசிசி போர்டு எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வின்னிங் ப்ரூஃபை பார்த்துட்டு என்னென்ன மாதிரி வின்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கூட நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்து ஃபர்தராக நீங்கள் கெஸிங் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது எனக்கு தெரிஞ்ச நண்பர்களோட அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காம டெவலப் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த அப்டேட் வெரிஷன் இதுலையும் போய்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். பாக்ஸ் கிரியேட்டரை சூஸ் பண்ணிங்கன்னா ரேண்டம் ஹவுஸில் நம்பர்ஸ் போட்டு நான் பாக்ஸ் கிரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இல்லை டபுள் நம்பர் முத கொண்டு வந்துடும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கமெண்ட் செக்ஷன் செக் அவுட் பண்ணி பார்த்ததுல டோட்டலாக பார்த்தீங்கன்னா 44 ஸ்க்ரீன்ஷாட் வந்துருச்சு. ஸோ 44 அப்படிங்கிறது உண்மையிலேயே சூப்பரான விஷயம் இல்லையா? 400 அபவ் கமெண்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ தொடர்ந்து நிறைய பேர் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷன்லையும் உங்களோட பெஸ்ட்டான கமெண்ட்ஸை டெய்லி போஸ்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு உங்களால் கணிக்க முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக உங்களோட பெஸ்ட்டான கெஸிங்ஸை கொடுக்கலாம். உங்களோட கெஸிங்கை பார்த்து நிறைய பேர் ஏதாவது ஒரு வகையில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஸோ தொடர்ந்து உங்களோட சித்த கணிப்பட மறைக்கும் நம்ம சேனலுக்கு மேசேஜில் போஸ்ட் பண்ணுங்க. அந்த வகையில் இன்னையோட 44 ஸ்க்ரீன்ஷாட் யார் எப்படி வினிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ 690 ரிசல்ட்டுக்கு சதீஷ்குமார் ஆல் 6 மேட்சஸ் சூப்பர் பிகாஸ் 6 ஓபன் போல பாஸ் இருக்கு, நல்ல கணிப்பு. வாழ்த்துக்கள். முகமது கினி ஆல் போல் 4 ஓவர் சொல்லியிருக்காங்க, 9 சென்டர் போல பாஸ் இருக்கு, நல்ல கணிப்பு. C6 சொல்லியிருக்காங்க, போர்ட் சேஞ்ச் ஆகி எனிமிட்ஸுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். கங்க்ராச்சுலேஷன். ஜேஎம்எஸ் கம்ப்யூட்டர் 0 மேட்சஸ் சூப்பர் வாழ்த்துக்கள். கதிர் ஆல் போல் 9 மேட்சஸ் சூப்பர் பிகாஸ் சென்டர் போல 9 பாஸ் இருக்கு. ரோஷிக் பார்த்தீங்கன்னா ஆல் போல் 4 எல்லாம் 9 சொல்லியிருக்காங்க, 9 சென்டர் போல சூப்பராக பாஸ் இருக்கு, நல்ல ஒரு கணிப்பு. கங்க்ராச்சுலேஷன். தென் ராஜா பார்த்தீங்கன்னா ஆல் போல் 5-0 சொல்லியிருக்காங்க, 9-2 நம்ம கேமில் வந்துருக்கு. பெயிண்ட் ஆம்புலன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் டபுள் போர்ட் வினிங் கொடுக்குறது பெரிய விஷயம், அந்த வேலை ஹேட்ஸ் ஆத்தவங்க ஷேர் பண்ணுங்க. துரைராஜ் ஆன்லைன் சிங்கிள் ஷாட் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பிகாஸ் 9 சென்டர் போல பாஸ் இருக்கு, நல்ல ஒரு கணிப்பு. கங்க்ராச்சுலேஷன். அண்ட் தென் இதில் மனோகர் சிஎஸ்எப்பி 0 சிங்கிள் ஷாட் 100% கான்ஃபிடன்ட் வினிங் கொடுக்க முடியுமா கேட்டா கண்டிப்பாக கஷ்டம் தான், என்ன மாதிரி சொல்லி ப்ரூவ் பண்ணிக்கிங்க. வாழ்க்கை மனோகர் தவங்க ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதில் சித்ரன் குமார் பார்த்தீங்கன்னா ஆல் 6-0 சொல்லியிருக்காங்க, 0 நமக்கு சூப்பராக சிபூல பாஸ் இருக்கு, 6 பாஸ் இருக்கு. ஸோ 2 போர்ட் வினிங் கொடுக்குறது பெரிய விஷயம், அந்த வேலை வாழ்த்துக்கள். ராஜ்குமார் ஆல்சோ 260 பாக்ஸ் பாயிண்ட் நம்ம ஜெஸ்மிஸில் போகும், நல்ல பெர்ஃபார்மன்ஸ். 2 மேலே 9 வச்சுருந்தீங்கன்னா ஃபுல் வினிங் கொடுக்குறதா இருந்திருக்கும். இனிமேட்ஸுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். கங்க்ராச்சுலேஷன். பரிமளம் 96 மேட்ச் சூப்பராக சொல்லியிருக்கீங்க, 690 ரிசல்ட் இல்லையா? ஸோ 693 வரும் பாக்ஸ் பாயிண்ட் ஆம்பிள் 936 ஜெஸ்மிஸ் போகும். பெயிண்ட் ஆம்பிள்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வாழ்த்துக்கு தவங்க ஷேர் பண்ணி யூசர் அப்படிங்கிற ஐடியா ஆல் 9 மேட்சஸ் சூப்பர் பிகாஸ் 9 நமக்கு சென்டிபோல பாஸ் இருக்கு, நல்ல ஒரு கணிப்பு. கங்க்ராச்சுலேஷன். அண்ட் தென் ஏபிசியில் 0 மேட்சிங் ராஜா சூப்பர் ட்ரை பண்ணிக்கிங்க, வாழ்த்துக்கள். தென் முத்துக்குமார் 90 மேட்சஸ் சூப்பர் ட்ரை பண்ணிக்கிங்க, வாழ்த்துக்கள். அண்ட் தென் யூசர் அப்படிங்கிற ஐடியா ஆல் 9 மேட்சஸ் சூப்பர் பிகாஸ் 9 நமக்கு சென்டர்போல பாஸ் இருக்கு இல்லையா? நல்ல ஒரு கணிப்பு. கங்க்ராச்சுலேஷன். சரண் ஆல் 0 சிங்கிள் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பிகாஸ் 0 சிபோல பாஸ் இருக்கு இல்லையா? வாழ்த்துக்கள். சிவகுமார் ஆல் 6 மேட்சஸ் சூப்பர் பிகாஸ் 6 ஓப்பன் போல பாஸ் இருக்கு, நல்ல ஒரு கணிப்பு. கங்க்ராச்சுலேஷன். அண்ட் டிஎன் ஒய்டி கேமிங் பார்த்தீங்கன்னா ஆல் போல் 6 மேட்சஸ் பண்ணுற பிகாஸ் 690 ரிசல்ட் இல்லையா? ஸோ வாழ்த்துக்கள். தென் வேலு பார்த்தீங்கன்னா ஏபிசி 6 சிங்கிள் ஷோவில் வேலை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துக்கள். தென் இதில் ராஜேஷ் லட்சுமி ஆல் 90 மேட்சஸ் பண்ணுற பிகாஸ் 9-0 2 நம்பரும் கேமில் வந்துருக்கு இல்லையா? ஸோ ஃபைன் டேப்லெட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வாழ்த்துக்கு தகுந்த பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. சதீஷ் பார்த்தீங்கன்னா 90 சொல்லிக்கிங்க, 690 ஓப்பன் ஜஸ்ட் ஒரு நம்பர் 9 பாயோட ஜஸ்டிஸில் போயிருக்கு, ரொம்ப சூப்பரான கிடைக்கும், வாழ்த்துக்கு தகுந்த பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. And also 09 matching welding performance. Sendil all 9-0 value performance because 2 போடும் வந்துருக்கு, வாழ்த்துக்கள். மொயின் குட்டி also 970 சொல்லியிருக்காங்க, 960 sorry 690 result. So 9-0 matching welding நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். 5-6 matching விஜயகுமார் 9 matching welding both of you. Sendil பார்த்தீங்கன்னா 0 matching box point நம்ம ஜஸ்டிஸில் போகும், எஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அந்த யூசர் அப்படிங்கிற ஐடியா எஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? 966 சொல்லியிருக்கீங்க, 960 also ஜஸ்ட் ஒரு நம்பர் உங்களுக்கு மாடா ஜஸ்டிஸில் சாரி 690 ரிசல்ட் இல்லையா? 96 மேட்சிங் வேல்யூ வாழ்த்துக்கள். 69 மேட்சஸ் பண்ணுற எஸ் யூசர் அப்படிங்கிற ஐடியா ஆல்சோ ஜஸ்ட் ஒரு நம்பர் மாடா ஜஸ்டிஸில் போயிருக்கு, 690 ரிசல்ட் இல்லையா? ஸோ இப்போ வினிங் கொடுத்தது மேபடி வாழ்த்துக்கள் ஷேர் பண்ணிங்க. அண்ட் பிரபாகரன் பற்றி சொல்ல வேண்டிய சூப்பர் 0-6-0-9 எல்லாமே சூப்பரான மேட்சிங். அப்படியே ரிவர்ஸில் போனாலும்
கேமில் இந்த ஒரு நம்பர் வரும் சொல்லிட்டு கணிக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? ஸோ பேசிக்கு 69 சொல்லியிருக்கீங்க, ஏபிக்கு அப்படியே சரி வீட்ஸ் ஓகே 69 மேட்சிங் வேலை வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ட்ரை போடுவீங்க 690 பாக்ஸ் கூட எடுத்து வந்துக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் ப்ரிப்பேர்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ கண்டினியூஸ் ரெகுலர் எப்பவுமே நல்ல வினிங் தான் கொடுப்பீங்க. அந்த வகையில் வாழ்த்துக்கள். தொடர்ந்து பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா 90 மேட்சஸ் ட்ரை 690 ரிசல்ட் இல்லையா? ஸோ 190 சொல்லியிருக்காங்க. இப்போ ஜஸ்ட் பவர் ஜஸ்டிஸில் போய் வெல் பர்ஃபார்மன்ஸ் வாழ்த்துக்கள். ட்ரை ஓப்பன் 6 சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஓப்பன் மூல 6ல சிக்னேச்சரில் வினிங் கொடுக்குறது பெரிய விஷயம். அந்த வினிங் ஹேட்ஸ் ரோஷிக் பார்த்தீங்கன்னா 960 சாரி 90 மேட்சஸ் பண்ணி வாழ்த்துக்கள். நியூஸ் அப்படிங்கிறது 619 சொல்லியிருக்காங்க இல்லையா? ஒன் அப்படியே நம்ம டே டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டா கூட 690 அப்படியே ஃபுல் வினிங் கிடைச்சோம் இல்லையா? ஸோ ஒரு பாக்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் ஃபுல் வினிங் கொடுத்தது தான் இருந்துக்கும். 3 நம்பர் கேமில் மேட்ச் வந்து க்ளீன் டேவலர் சர்ஃபர்ஸ் வாழ்த்துக்கள். பாஷா பார்த்தீங்கன்னா 09 மேட்சஸ் பண்ணிருக்காங்க. 69 மேட்சிங் பிரகாஷ் சூப்பராக பிகாஸ் அது ஜஸ்ட் ஒரு நம்பர் ஒரு மாடி ஜஸ்ட் போயிருக்காங்க. பேபி ஸ்போர்ட் அப்படிங்கிற இடையில 0 மேட்சஸ் பண்ணி அப்படி ரிவர்ஸில் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள். மொத்தம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷோ வேலை ஃபின் டேம் ஸ்மாலஸ் மாஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். மணி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷோவில் 19 சொல்லியிருக்கீங்க. 90 மேட்சிங் வேலை வச்சு வாழ்த்துக்கள். பாஷா 408 சொல்லியிருக்காங்க. 0 நமக்கு சூப்பராக சி போல பாசிட்டிவ் வாழ்த்துக்கள். டிவி சீனான்னு சொல்லியிருக்காங்க. போத் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வீக் போச்சு. எனிமிட்ஸ் ஓகே நல்ல பர்ஃபார்மன்ஸ். இந்த விஜய் ஆன்லைன் மேட்சஸ் பண்ணி பிகாஸ் 9 சென்ட் போல பாஸ் இருக்கு. வாழ்த்துக்கள். மணி சங்கர் 9 மேட்ச் ட்ரை பண்ணிருக்கீங்க. கங்க்ரேஷன் யூஸ் அப்படிங்கிறது B79 சூப்பராக ஆன்சர் கொடுத்துருக்காங்க. B79 வினிங் கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை. வாழ்த்துக்கள். எந்த இதில் ஃபரத் பண்ண ஆல் 6 or 2 சொல்லியிருக்காங்க. 6 வந்திருக்கு. ஓப்பன் போல ஃபின் டேப்லெட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிங்க. ஆல்சோ ஸ்ரீ விஜய் பண்ண ஆல் 9 மேட்ச் வேலை ட்ரை அண்ட் அருண்குமார் ஓப்பன் போல 6 சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஆக்சுவலி ஒரு நண்பர் வந்து ஏபோர்டுக்கு ஒன்றுமே சொல்லுங்க மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அந்த வகையில் சில்வர் ஜெனிஃபர் ஓப்பன் 6 சொல்லியிருக்கீங்க. அருண்குமார் ஆல்சோ சூப்பராக 6 சொல்லியிருக்கீங்க. ஸோ கங்க்ரேஷன் ஹேட்ஸ் ஆஃப் 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக கிடைக்கும். வாழ்த்துக்கள் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சதீஷ்குமார் 6 மேட்சிங் ட்ரை பண்ணிக்கிங்க. வாழ்த்துக்கள். அண்ட் தென் காணல் அப்படிங்கிற இடையில சிபோல 0 சொல்லியிருக்காங்க. 0 வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரான கிடைப்பு. வாழ்த்துக்கள். மணிகண்டன் B79 சொல்லிக்கிங்க இல்லையா? அப்படியே போட் சேஞ்ச் ஆகி ஓப்பன் போர்டு போச்சு. சாரி வீல செப்பரேட்டாக 9 பாஸ் இருக்கு. பிங்க் டேப்லெட்ஸ் ஆஃப் வாழ்த்துக்கு தொடர்ந்து ஷேர் பண்ணி ஆக்சுவலி இந்த 9 6 ரெண்டுமே A&B எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. அல்லிராணி அப்படிங்கிற இடத்துல சேம் 9 சொல்லியிருக்காங்க. அது பி போட் சேஞ்ச் ஆகி பிக் போச்சு. விட்ஸ் ஓகே நல்ல பர்ஃபார்மன்ஸ். தேனா 059 சொல்லியிருக்காங்க. அது போர்டுக்கு 09 ரெண்டு நம்ம கேமில் வந்துருக்கு. ரொம்ப சூப்பரான கணிப்பு. 90 மேட்சிங் ஆல்சோ நல்ல வச்சிருக்காங்க. அன்வர் கான் பாருங்க ஆல் போல்ட்ல 9 மேட்சஸ் பண்ணி பிகாஸ் 9 நமக்கு செஞ்சு போல பாஸ் இருக்காங்க. ரிலேஷன் தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க. ஆன்சர் இது பிரான்ச் பார்த்தீங்கன்னா 694 சொல்லியிருக்காங்க. 690 லாஸ்ட் ஜஸ்ட் ஒரு நம்பர் ஒரு மாடி ஜஸ்ட் போயிருக்கு. வாழ்த்துக்கள். ராயல்வேல சீனன் சொல்லியிருக்காங்க. போச்சின் ஜாக்கி பிக் போச்சு. இட்ஸ் ஓகே. அண்ட் அம்ருதா சார்ஜு அப்படிங்கிற ஐடியில் 610 சொல்லியிருக்காங்க. 690 சென்டிபூர் ஜஸ்ட் ஒரு நம்பர்ல ஜஸ்ட் போயிருக்கு. வாழ்த்துக்கள். ஜெய் கணேஷ் ஆல் போல 4-9 சொல்லியிருக்காங்க. 9 சென்ட் போல வந்து பிங்க் டேப்லெட்ஸ் ஆஃப் வாழ்த்துக்கள் தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 610 சொல்லியிருக்காங்க. அம்ருதா ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ஸோ சென்டிபூர் ஜஸ்ட் ஒரு நம்பர் ரொம்ப ஜஸ்டிஸில் போயிருக்கு. வாழ்த்துக்கள்னு சொல்லி குட்டி பற்றி சொல்ல வேண்டிய சூப்பராக கேசர் ஏபிசியில் 8-5-9 சொல்லியிருக்காங்க. 9 நமக்கு சென்டிபூர் பாஸ் இருக்கு. நல்ல கணிப்பு ரிலேஷன் குட்டி கண்டினியூஸ் நாலேஜ் கொடுவாங்க. அப்படி கன்சிடர் பண்ணுங்க. மொத்த மணி பார்த்தீங்கன்னா B79 வேலை பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள். உதயகுமார் 96 மேட்சஸ் பண்ணி பிகாஸ் 96 அப்படியே கேமில் ரிவர்ஸில் வந்திருக்கு. 69 சொல்லிட்டு இல்லையா? ஸோ இந்த பிங்க் டேப்லெட்ஸ் ஆஃபர்ஸ் வாழ்த்துக்கள் தந்து ஷேர் பண்ணுங்க. மோனிஷா மாதிரி 4-6-8 சொல்லியிருக்காங்க. 6 நமக்கு ரொம்ப 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 சூப்பராக ஓப்பன் மூல பாஸ் இருக்கு. அது கணிப்பா நியூஸ் அப்படிங்கிற ஐடியில் தாங்க. சுரேஷ் பாருங்க சூப்பராக சொல்லியிருக்கீங்க. எஸ் அப்படிங்கிற ஐடியில் இந்த ஐ மீன் நீ மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லிங்கன்னா அந்த வகையில் சூப்பராக சொல்லியிருக்கீங்க. 90 மேட்சிங் ஆல்சோ நல்ல ஒரு ட்ராயிங் கங்கலேஷன் சுரேஷ் கண்டினியூஸ் நல்ல சூப்பராக அப்படி கட்சி பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க. 300 ப்ரைஸஸ் அப்படிங்கிற ஐடி இந்த ஆல் போல 2 சொல்லியிருக்காங்க. 0 நமக்கு சூப்பராக சி போல பாஸ் இருக்கு. வாழ்த்துக்கள். 90 மேட்சிங் எஸ் சீசர் அப்படிங்கிற ஐடியில் கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள். வீராசுவாமி 960 ரிசல்ட் சாரி 690 ரிசல்ட் 90 மேட்சஸ் பண்ணிருக்காங்க. லேஷன் அண்ட் தென் சீனா ஏஞ்சல் பாருங்க 9 மேட்சஸ் பண்ணிருக்காங்க. லேஷன் தொடர்ந்து டிசிஷன்ஸ் ஷேர் பண்ணுங்க. செல்வா ஜெனிஃபர் ஓப்பன் 6 சொல்லியிருக்காங்க. போட்டின் ஜாக்கி பிக் சாரி ஓப்பன் போல 6 பாஸ் இருக்கு. சீனா அப்படி பிக் மாதிரி சரி இட்ஸ் ஓகே. ஓப்பன் போல வினிங் கொடுத்துருக்கிறது பெரிய விஷயம். அந்த போல வாழ்த்துக்கள் தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் 09 மேட்சிங் அப்படிங்கிற ஐடியா கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள் தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க. 09 ஆல்சோ ஆளுது சூப்பராக ட்ரை பண்ணி கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். அப்போ பார்த்தா C0 சூப்பர் B79 வேலை பஸ். ஸோ 2 போல செப்பரேட்டாக வினிங் கொடுக்க முடியுமா கேட்டால் கண்டிப்பாக கஷ்டம் பட் என்ன பண்ணி சொல்லிட்டு அப்போ ப்ரூவ் பண்ணிக்க கங்கலேஷன் அப்போ கண்டிப்பாக மனசு கொடுவாங்க அப்படி கன்சிடர் பண்ணுங்க. அவர் சிம்சன் விஜயராஜன் பற்றி சொல்லி ஆகணும் பிகாஸ் 690 ஃபுல் வினிங் கொடுக்க முடியுமா கேட்டால் கண்டிப்பாக கஷ்டம் தான். ஒரு பாக்ஸ் கொடுத்து ஃபுல் வினிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 4G பாக்ஸ் பண்ண டேப்லெட் எடுத்துட்டு 24 நம்பர்ஸ் வரும். 24 நம்பருக்குள்ள ஃபுல் வினிங் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? ஸோ fantastic performance சிம்சன் கொடுத்துருக்கீங்க. ஸோ சிம்சன் உங்களுக்கு நாம சேனல் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். நான் இன்னைக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே
அவங்களுக்கு லைஃப் உங்களுக்கு கெமாசிட்டி ப்ளே கொடுக்கும். பிகாஸ் நீங்கள் கொடுக்கக்கூடிய போஸ்ட் உங்களுக்கு இன்னும் சூப்பராக சொல்லிட்டு கண்டினியூஸ் ரெகுலர் எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு பெஸ்ட் ஷேர் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்களுக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க. கங்காதரன் ஓப்பன் 9 சொல்லியிருக்காங்க. பவுட் இன்டாகி பீக் போயிருக்கேன். இட்ஸ் ஓகே. ஏன்பிஎல் 9 சொல்லியிருக்கீங்க. ஸோ வாழ்த்துக்கள். 20 அப்படிங்கிற அடியில் ஆன்லைன் மேட்சஸ் பண்ணிட்டு கங்க்ராச்சுலேஷன். அண்ட் தென் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற அடியிலேருந்து 90 மேட்சஸ் பண்ணி ட்ரை கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். இந்த 690 குட்டி நல்ல ட்ரை கொடுத்துருக்கீங்க. 4 மட்டும் ஃப்ரெண்ட்ல போட்டிங்கன்னா நல்லா இருந்துருக்கும். நல்ல மேட்சிங் கொடுத்துருக்கு. மேபி வாழ்த்துக்கள். 90 மேட்சிங் ஆல்சோ அப்படிங்கிற ஐடியா இருந்து சொல்லியிருக்காங்க. சிபுல் 5 இல்லை பவர்ஃபுல் சொல்லியிருக்காங்க. பவர் பெயின் டேப்லெட்ஸ் ஆஃபர்ஸ் வாழ்த்துக்கள் 90 ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்ஸ் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு நிறைய பேர் சூப்பர் பிராண்ட் கலெக்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே ரெண்டு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இன்னுமே கமெண்ட் செக்ஷன் நிறைய பேர் வினிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அண்ட் கமெண்ட்ஸோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வினிங்கோட லெவலும் இன்க்ரீஸ் ஆகணும். ஒரு 100 ஸ்கிரீன்ஷாட் வந்தாலும் சொல்றதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். நீங்களும் வினிங் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருங்க. அண்ட் தென் நாளைக்கு நமக்கு காரணியா பிளேஸ் ட்ரா இல்லையா ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அதுக்கான கணிப்பில் ஒரு மேட்ச் பண்ணி வச்சிருக்கேன். இன்னொரு ட்ரெஸ் ரொம்ப சூப்பர் டூப்பர் சொல்ல முடியாது. எனக்கு கொஞ்சம் ட்ரை போட்டுருந்துக்கலாம்னா சரி ஓகே பார்ப்போம். நாளைக்கு ஒரு ட்ரெஸ் இருந்துருக்கு. நாளைக்கு வியாழக்கிழமை காரணியா பிளேஸ் ட்ராக்கான சிங்கிள் போல வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 22ஆம் தேதி காரணியா பிளேஸ் ட்ரா நம்பர் 510 கணிப்பில் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னா சார்ட் அப்லோட் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. எனக்கு இதுக்கு ஃபேராக வந்தால் நல்லா தான் இருக்கும். பார்ப்போம். இருக்க நம்பர்ஸ்ல 5, 8, 9, 0 இந்த மேட்ச் பண்ணி எப்போ போல 15 பேர் மேட்ச் பண்ணி கேட்கல சொல்லுவாங்க. நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி ஆல்போட் 5 எப்படி 5 சூஸ் பண்ணி கேட்பீங்க? ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஜஸ்ட் வீக்லி ஷார்ட் எடுத்து பாருங்க. உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும். அதாவது ஒரு 4 வாரம் பக்கமாக பார்த்தீங்கன்னா டபுள் 5, சிங்கிள் 5, சிங்கிள் 5, சிங்கிள் 5 இந்த மாதிரி கான்செப்ட் இருக்குது. டபுள்ஸ் 5 வச்சிருக்காங்க, சிங்கிள்ஸ் 5, சிங்கிள்ஸ் 5, சிங்கிள்ஸ் 5 4 வாரமா 5, 5, 5 ரொட்டேஷன் போயிட்டு இருக்கனால 5வது வாரம் கூட 5 வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கனால தான் ஆல்போல் 5 சூஸ் பண்ணிக்க. சப்போ நம்பர் 9 பொறுத்தவரை அதுவுமே 1 வீக் பிஃபோர் ஆட்ருக்கு ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப சூப்பராக 9 மேட்ச் அது. அதனால 9 சூஸ் பண்ணிக்க. இந்த 9 வந்து ரொட்டேஷன் நம்பர் தானே, அதனால சூஸ் பண்ணிக்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். 5, 9 மேட்சிங் கூட வரலாம். 59, 95 ஆல்சோ உங்களுக்கு கேம்ல எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் போர்ட் வைஸ் ஏ போர்டில் 9, 1, 3, பி போர்டில் 5, 7, 8, 0, சி போர்டில் 8, 9, 3. இல்லை இம்பார்ட்டன் அப்படின்னா ஓப்பன் போர்டில் 9, 3க்கு சான்ஸ் சொல்லியிருக்கேன். பி போர்டில் 5க்கும் 7க்கும் சான்ஸ் சொல்லியிருக்கேன். சி போர்டில் 8 மட்டும் சான்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த போர்டு இம்பார்ட்டன் தான் பி போர்டு தான். பிகாஸ் 5 and 7க்கு எப்படி சான்ஸ் இருக்கும், அது 8க்கும் 0 இருக்கும். ஒரு பி போர்டில் இந்த அளவு தவிர புதுசாக ஒரு நம்பர் வர சொல்லி எனக்கு தோணல. இப்போ 8க்கும் 0க்கான ரீசன் நான் சொல்லிடுறேன். 0 உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ 87 வச்சிருக்காங்க. தொடர்ந்து இன்னொரு ரிசல்ட் 960, ஏக்கு 0, சிக்கு 0 பேலன்ஸ் பண்ணி பிக்கு தான் 0 இன்னும் வரல. ஸோ B0 வச்சு இந்த 0வை கம்ப்ளீட் பண்ணணும். அதனால B0 சூஸ் பண்ணிக்கேன். 8 பொறுத்தளவுனா 8 உங்களுக்கே நல்லா தெரியும். ஜஸ்ட்டு ரெகுலேஷன் எடுத்து பார்த்தாலே B4க்கு 8 மாதிரி தான் தெரியும். பிகாஸ் நமக்கு 8 அடிச்சாங்க, அப்புறம் 5 திரும்ப. அதாவது இந்த மாதிரி 8 அடிச்சுட்டு 8 வந்துச்சு. ஒரு நாள் கேப் விட்டு 8 திரும்ப ஒரு 2 நாள் கேப் விட்டு 8 திரும்ப ஒரு நாள் கேப் விட்டு, அதாவது இன்னைக்கு 6 வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு நாள் கேப் விட்டு திரும்ப 8 வருது. பாசிபிலிட்டிஸுக்கு B4ல ரெகுலேஷன் ஷார்ட் பண்ணி 8 ரொட்டேஷன் நம்பர், அதனால 8 சூஸ் பண்ணிக்க. வேற ஒன்று வெயிட் பண்ணி பார்ப்போம். பெஸ்ட் சொல்கிறேன். ஓப்பன் போல் 9, 3, 9, 3 என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் 9, 3 சூஸ் பண்ணி கேட்பீங்க. அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலி ஒரே ஒரு விஷயம்தான். 0, 6, 3 அதே மாதிரி ஒரு 7 மட்டும் இடையில வச்சுட்டு திரும்ப 0 வந்திருக்கு, 6 வந்திருக்கு. அதாவது 087, 690 அப்படி இருக்க பட்சத்தில் 0, 6, 3, 7 அப்படியே இடையில வச்சுட்டு 0, 6 அடிச்சிட்டாங்க. 0, 6, 3 கம்ப்ளீட் ஆச்சு இல்லையா. அதே மாதிரி இங்கேயும் 0, 6, 3 கம்ப்ளீட் பண்ணணும். அதனால தான் ஓப்பன் போர்டில் 3 இம்பார்ட்டன்ட் சொல்லி சூஸ் பண்ணிக்க. 9 பொறுத்தல 9 வந்து உங்களுக்கே தெரியும். 1 டே பிஃபோர் ஆட்ரியம் ரெஃப்ளெக்ஷன், சாரி 1 வீக் வீக்லி ஷார்ட் எடுத்து பாருங்க. 9 அடிச்சுட்டு 5 வச்சுக்காங்க, திரும்ப 9 வச்சுக்காங்க. ஒரு நாள் கேப் இருக்குது, ஒரு வாரம் கேப். ஸோ 1 வீக் பிஃபோர் ஆட்ரியம் ரெஃப்ளெக்ஷன் படி 9 ஓப்பன் போர்டில் மேட்ச் ஆகுது. 9 சூஸ் பண்ணிக்க. வெயிட் பென்சில் பார்ப்போம். பி போர்டில் 5, 7, 5, 7 ஆபியாஸ்லி 2லேருந்து 3 வாரமாகவே நமக்கு 5 தான் போயிட்டு இருக்கு. அதாவது 5 வச்சிருக்காங்க அப்படின்னா அப்புறம் ஒரு வாரம் கேப் விட்டு 5, அப்புறம் கேப்பும் இல்லை 5, அதாவது 5 போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் அடிச்சதுனால 1 more week 5 எக்ஸ்டெண்ட் ஆகுது. பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால 5 B கொஞ்சம் சூஸ் பண்ணிக்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். 7 பொறுத்தளவில் 7 அடிச்சிருக்காங்க. ஒரு 3 வாரம் கேப் விட்டுருக்காங்க, திரும்பவும் 7 அண்ட் தென் திரும்பவும் ஒரு 3 வாரம் கேப்ல 7 வந்திருக்கு. அண்ட் இப்போ 2 வாரம் கேப் ஆகுது. 3 weeks 2 weeks பிஃபோர் ஆஃப்டர் ரெஃப்ளெக்ஷன் பண்ணி 7 B போல பார்த்துக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால 7 சூஸ் பண்ணிக்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். சி போல 8 சிங்கிள் எதுக்காக சூஸ் பண்ணி கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, 8 அடிச்சிருக்காங்க. ஒரு 3 வாரம் கேப்ல திரும்ப 8 வந்திருக்கு. திரும்ப 4 வாரம் கேப்ல 8 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறோம்.
4 வரை ஆச்சு, இன்னும் 8 வரல அப்படிங்கிற பட்சம் சி கூட 8 பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லி டோட்டலாக சொல்லிட முடியாது. ஸோ பேசும் ஸோ இம்பார்ட்டன்ட் இப்போ இருக்கிற வெயிட் பென்சில் பார்ப்போம். நான் ஏபிபிசிசி பொறுத்தவரை 64, 56, 12, 62, 74, 34, 83, 95, 59 கம்மியாக நம்பர்ஸ் எழுதியிருக்கேன். இதை வச்சு நீங்கள் சர்ப்ரைஸ் மேக் பண்ணிக்கலாம், இல்லை தெரிஞ்சு மேக் பண்ணி தாராளமாக மேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டபுள்ஸ் கொஞ்சம் கேமில் இருக்காங்க கேட்டால் கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு சொல்லி டோட்டலாக நம்ம சொல்லவே முடியாது. 5 வரலாம், 9 வரலாம், 8 வரலாம், 0 வரலாம். நீங்கள் பாருங்க உங்கள் கேமோட மேட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. த்ரீ பொறுத்தவரை 632, 642 இருக்குது. மந்த்லி ஷோடு தான், அந்த ரோஃபில் ஷெடியூல் பண்ணிட்டாங்க. 652 கண்டினியூ படி வரலாம். அவர் 533, 543 இருக்குது. 553 அதுவும் கண்டினியூ படி வரலாம். 533, 543, 553 அது மாதிரி அதுவுமே நமக்கு மந்த்லி ஷோட இந்த ரோஃபில் ஷெடியூல் பண்ணிட்டாங்க மேட்ச் ஆகுது. அதே மாதிரி 002, 0048, 006 அதுவுமே கண்டினியூ படி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சிபோர்ட்ல ஜஸ்ட் 2462 டேபிள் ஈவென்ட் பேசிஸ்ல எழுதிருக்கேன். வேற ஒன்று டபுள் செவன் கான்செப்ட்லாம் இந்த ஒரு நம்பர் க்ரோஸ் ரொட்டேஷன் இருக்க நான் சூஸ் பண்ணிக்கேன். அது மாதிரி இந்த நம்பருக்கான பாக்ஸ் நமக்கு இயர்லி ஷோல மேட்ச் அது ஆக்சுவலி 4, 7, 3 பொறுத்தளவில் பெருசா 7, 3 கேம்ல இருக்கு, கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்குதான். 4 பெருசா கேம்ல இல்லை, பட் அன்எக்ஸ்பெக்டடா ஒரு ஃபுல் வினிங் கூட வரலாம் இல்லையா? பிகாஸ் இயர்லி ஷோல 2 டைம் பாக்ஸ் வச்சிருக்காங்க, 1 more டைம் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்பர்ஸ் அதிகமாக இருக்கு, ஹெவியாக இருக்கா சிங்கிள் பாக்ஸ் மட்டும் உங்க கேம்ல இருக்க ஸ்பெஷல் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. 918 9-1 காம்பினேஷன் ஏபி கொஸ்டின் இருக்கேன். வேற ஒன்று 987 088 708 145 958 978 358 378 இது எல்லாமே இந்த கான்செப்ட் எடுத்திருக்கேன். 000 அவ்வளோதான். ஸோ மோரோவர் இதெல்லாம் வந்து பவர் கான்செப்ட் எடுத்திருக்கேன். பேசிஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9க்கு பேஸ் நம்பர் 2, 0க்கு பேஸ் நம்பர் 7. சென்டருக்கு ஏதாவது ஒரு நம்பர் வைக்கிறதா இருந்தால் மோரோவர் 5 வச்சுக்கலாம். 257 ஆல்சோ இம்பார்ட்டன்ட் நம்பர். இது பேசிஸ் கான்செப்ட்ல எழுதியிருக்கேன், இது பவர் கான்செப்ட் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பார்ப்போம். ஒருவே நமக்கு ஃபேவரான நல்ல விஷயம் வந்து நல்லா இருக்கு பார்ப்போம். மேக்ஸிமம் இந்த 15 புக்கில் ஃபுல் வினிங் வந்தால் ஹாப்பி தான். மெஷின் அப்படியா சுற்றி நம்ம ரிசல்ட் பக்கமாக வந்துட்டுன்றதை நானும் டெய்லி பார்க்குறேன். பட் ஹோப் இருக்கு பார்ப்போம். அந்த எண்டுக்குள்ளே ஒரு ஃபுல் வினிங் கொடுக்கணும், அதுதான். பிகாஸ் நம்ம 2ஆம் தேதி நம்ம பேட்டர்னில் ஃபுல் வினிங் 744 வாங்கியாச்சு. அதை தொடர்ந்து போன வாரம் அக்ஷயா ட்ரோவில், அதாவது 1 week பிஃபோர் அக்ஷயா ட்ரோவில் 608 ஒரு ஃபுல் வினிங் வாங்கியாச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த மந்த்லாம் இன்னொரு ஃபுல் வினிங் வாங்கணும் அப்படின்னா நல்லா தான் இருக்கு பார்ப்போம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் டோர்னமெண்ட் 510 ரொம்ப இம்பார்ட்டன். ஆல்மோஸ்ட் ஒரு போல் பீபோர்ட் பேஸ் இம்பார்ட்டன். ஸோ டிக் பண்ணி ஹெல்ப் பண்ணி அன்லைன் பண்ணி ரவுண்ட் பண்ணி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அந்த ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் பேக்கில் கொடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாருங்க உங்கள் கேம் மேட்ச் அது படி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம் சொல்லி அவங்க மாட்டாது 773 அடிச்சாங்க இல்லையா, அந்த டைம்ல நமக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரிஃப்ளெக்ஷன்ல வந்துகிட்டே இருக்கு. அதாவது கடைசியா அடிச்ச ஒரு 4 ரிசல்ட் பாருங்க, 399, அப்புறம் 773, அது தொடர்ந்து 087, இன்னொரு ரிசல்ட் 960. கரெக்டா இந்த நம்பர் எடுத்து சி போர்டில் ஓப்பன் போர்டில் உள்ள நம்பர் எடுத்து சி போர்டு, ஓப்பன் போர்டில் உள்ள நம்பர் எடுத்து சி போர்டு, ஓப்பன் போர்டில் உள்ள நம்பர் எடுத்து சி போர்டு இப்படி அடிச்சுட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ ஓப்பன் போர்டில் 9 இருக்குது. ஸோ நாளைக்கு 9 சி போர்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? 3 நாள் அடிச்சிட்டாங்க, 4வது நாள் வரது ரேராக இருந்தாலும் சான்ஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. பார்த்து உங்க கேமோட மேட்ச் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நான் வந்து ஹைலைட் பண்ணி கொடுப்பேன், அதுக்கு கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பில் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? பார்ப்போம். காரணியா பிளேஸ் ட்ரா இந்த ஃபேவர் ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அதிகமாக இருக்க ஹெவியாக இருந்தால் சிங்கிள் பாக்ஸ் மட்டும் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு வியாழக்கிழமை காரணியா பிளேஸ் ட்ரா நம்பர் 510 சூப்பர் டூப்பரான ஃபுல் வீடியோ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். தொடர்ந்து பாட்டு வீடியோ பாருங்க, அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. கொடுக்கக்கூடிய சப்போர்ட் கண்டிப்பாக நமக்கு நல்ல ரிசல்ட், நல்ல ஃபுல் வினிங்ஸ் எடுத்து கொடுக்கும். வரக்கூடிய நாட்கள் நல்ல ஒரு ஃபுல் வினிங்கோட நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.